வணக்கம் கலை, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ முக்கியமா இந்த ஐபிஎஸ் பிஓட பிலிம் ரிசல்ட் இப்போ வந்திருக்கு. ஒரு 4-5 பேர் வெக்ஸ் ஆகி தான் மெசேஜ் அனுப்புனாங்க. சார் என்ன சார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன், ரொம்ப நம்பினேன் சார், போயிடுச்சு சார் அப்படின்னு. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது என்ன அப்படின்னா, ஃபெயிலியர் நினைச்சு பின்வாங்காதீங்க. அது உங்களோட ஃபியூச்சர் எக்ஸாம்ஸையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, கஷ்டமா தான் இருக்கும், புலம்பி இன்னைக்கே தீர்த்துருங்க. நாளைக்கு எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ் எழுத போறவங்களாம் இதே நினைச்சிட்டு போனீங்கன்னா அந்த எக்ஸாம் நம்ம ஃபெயில் ஆக தான் போறோம். நமக்குன்னு ஒன்னு எழுதி வச்சிருப்பாருயா கடவுள், அது நமக்கு தான் கிடைக்க போகுது. சரியா? என்ன கொஞ்சம் காலம் தள்ளி போகுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இங்க ஃபெயிலியர் இல்லாம யாருமே சக்சஸ் அடையலையா. எல்லாருமே நீங்க ஒரு 90% எடுத்து பாத்தீங்கன்னா முதல் எக்ஸாம்லயே ஃபெயில் ஆயிருக்கான். அவன் பாத்தீங்கன்னா நிறைய அனுபவத்தை அதுல கத்திருப்பான். நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, நீங்க இதுல இருந்து ஒரு அனுபவத்தை கத்துக்கங்க. எதனால நம்ம ஃபெயில் ஆனோம், நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணோம், நல்ல டெஸ்ட் போட்டு பார்த்தோம், நல்ல மார்க் வந்துச்சு, எதனால ரிசல்ட்ல ஃபெயிலுன்னு வந்துச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோன்றத அனலிசிஸ் பண்ணி அந்த தப்பை நம்ம திரும்பி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்க ஓடுனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாமையா. ஐயா ஒரே ஒரு சொல்றேன், இந்த நாள் ஒரு நாள் எல்லாமா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் பாரு நீ இன்டர்வியூவே கிளியர் பண்ணி போய் டாப் லெவல்ல உட்காருவ. இப்போ உன்னை பார்த்து சிரிக்கிறவங்களா அப்போ பாத்தீங்கன்னா கூனி குறுகி நிற்பாங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். சரிங்களா? நானுமே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய சக்சஸ் ஸ்டோரி வீடியோ போடுவேன், அவங்கள்ட்ட பேசுவேன், கலந்துரையாடல் பண்ணுவேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா அடிப்பட்டு ஒரு அனுபவத்தை அதுல இருந்து எடுத்துக்கிட்டு அதுல ஜெயிச்சு கஷ்டப்பட்டு 7 வருஷம் பாஸா படிச்சு கிளியர் பண்ணவெல்லாம் இருக்கா. சோ அதனால இந்த ஒரு தோல்விக்கு தோண்டுட்டேன்னா நம்மளால எந்திரிச்சு நிக்கவே முடியாது. அடிக்கடிக்க வாங்கி வாங்கி நம்மள மோல்டு பண்ணி நம்ம செதுக்கி கொய்யால அடுத்து எந்த எக்ஸாம்லாம் ஜெயிச்சு காண்டு விட்டா அப்படின்னு நிக்கணும் மக்களே. அப்பதான் நம்ம ஜெயிப்போம். அந்த இயற்கையை நம்மளை ஜெயிக்க வைக்கும் மக்களே. அந்த போல்ட்னஸ் மட்டும் உங்கள்ட்ட இருக்கணும். நம்மளால கண்டிப்பா முடியும், இது இல்லைன்னா இன்னொன்னு அடிப்போம்டா கொய்யால அப்படின்னு நீங்க வெறித்தனமா இருங்க. அந்த சோகம், கஷ்டம், அந்த வலி எல்லாத்தையும் ஒரு வெறியா கன்வெர்ட் பண்ணி ஜெயிங்க. கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். நாளைக்கு எஸ்பிஐ கிளர்க் எழுத போறவங்க கண்டிப்பா நீங்க அதுல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க நான் நம்புறேன். இதை போட்டு மண்டையில ஏத்திக்கிட்டே இருக்காதீங்க. கண்டிப்பா ஜெயிக்கிறோம், பேங்க் எக்ஸாம்ல நம்ம ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வைங்க. கேட்பாங்க, என்னப்பா ரிசல்ட் என்ன ஆச்சுப்பா அப்படின்னா, போயிருச்சு பாத்துக்கலாம், அடுத்த தடவை நான் பாத்துக்கிறேன், அடுத்த தடவை நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு போயிட்டே இருங்க. இல்லையா? கேட்கிறேன் வாயில மிதிச்சே தள்ளி போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். உங்கள் ஜாக்சன். மறக்காம ராயல் பாஸ் ஆஃபர் போட்டிருக்கோம், 50% ஆஃபர் போட்டிருக்கோம். வரப்போற எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். A to Z எல்லா மெட்டீரியலும் அதுல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி CWJ50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் ஆஃபர் நாளையோட முடிக்க போறோம். வேணுன்றவங்க இன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 10